குக் வித் கோமாளி சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண இருக்க நிலையில் அதுக்கான ப்ரோமோ கூட ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. யாரெல்லாம் கன்ஃபார்ம் கோமாளிஸ் அப்படின்ற ப்ரோமோவே வந்திருந்தது. அதில் பழைய கோமாளி வர்சஸ் புது கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டே வந்திருக்கு. பழைய கோமாளியில் நம்ம எல்லாரும் வழக்கம் போல் எதிர்பார்த்த மாதிரி சுனிதா, புகழ், சரத், குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதே போல் நியூ கோமாளிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிஐ சாம்பியன்ஸ்லேருந்து ராமர், வினோத் அப்படின்னு இவங்க 2 பேருமே புது கோமாளியாக இருக்காங்க. இவங்கள தொடர்ந்து சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஹன்ஷிதா இவங்களுமே ஒன் ஆஃப் த கோமாளியாக கலந்துட்டுருக்காங்க. மேலும் ஆல்ரெடி நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஷப்னம்மை நம்ம நிறைய சீரியலில் முன்னாடி பார்த்துருந்தோம். ரீசெண்ட் டேஸ் அது அவங்க எந்த சீரியல்லையும் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. முன்னாடி தெய்வ மகள் சீரியலில் சிஸ்டர் கேரக்டரில் செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராஜா ராணி பார்ட் 1லையும் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட வாய்ஸ் அண்ட் கேரக்டர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சிவாங்கி அண்ட் மோனிஷா இவங்களை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றனால கண்டிப்பாக இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி ஃபேன்ஸே கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது. மேலும் குக் வித் கோமாளி கமிங் 27 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 27 அன்னைக்கு எல்லாமே இன்ட்ரோடக்ஷனாக தான் இருக்கும். 28 தான் அவங்களோட டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வாரம் ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். குக் வித் கோமாளி சீசன் 5 பார்க்குறதுக்கு இப்போ இருந்தே பலரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5ல் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு கூட அப்டேட் ஆகிருக்கு. அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோர் 2ல் ஆக்டராக இருக்கவர் தான் வசந்த். இவருமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்க போகிறாங்களாமா. இவரை தொடர்ந்து மாடலான திவ்யா துரைசாமியும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. மேலும் போன சீசனில் ஆண்ட்ரி இருந்த மாதிரி இந்த சீசனில் அவங்கள ரீமேக் பண்ணுற மாதிரியே பாண்டியை சேர்ந்த கிருஷ்ணா மெகன்சி கூட இதில் கலந்துக்க போகிறாராமா. இவரை தொடர்ந்து விடிவி கணேஷ் கூட குக் வித் கோமாளி சீசன் 5ல் கலந்துட்டு இருக்காராமா. மேலும் மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவாவும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு இருக்காரு. இவரை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பிரபல யூடியூபர் இர்ஃபான் கூட ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக இதில் கலந்துட்டு இருக்காரு. மேலும் மலையாள நடிகையும் ஒரு டான்ஸ் கலைஞருமா இருக்க ஷாலினி ஜோயா கூட குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் டான்சர் மட்டும் இல்லாமல் பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களை பார்க்கறதுக்கு செம ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. மேலும் ஜாக்குலின், விஜய், பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு இருக்காங்க. மேலும் பிக் பாஸ் சீசன் 5ல இருந்த விஜய் கதிரவன் கூட இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு இருக்காரு.